முதலாவது, பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. இந்த மகிமை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த இருந்த மகிமை அவர் ஊழியம் செய்த காலங்களில் அற்புதங்களும் அதிசயங்களுமாக வெளிப்பட்டது. சப்பானிகள் நடந்தாங்க, பிசாசின் போராட்டத்தில் இருந்தவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. மீண்டுமாக அதே மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த மகிமை மீண்டுமாக என்னவாக மாறும்? உங்களிடத்திலிருந்து ஊழியமாக மாறும், உங்களிடத்திலிருந்து அற்புதமாக மாறும், உங்களிடத்திலிருந்து அதிசயமாக மாறும். இன்றைக்கும் கானாவூர் கல்யாண வீட்டின் அனுபவம் இன்றும் நடைபெறும். காரணம், அவருக்குள் இருந்த மகிமையை அவரை நம்புகிற ஜனங்களாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வைத்திருக்கிறபடியினாலே இன்றும் அது நடைபெறும். ஹல்லேலூயா.